जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल श्री करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री ரூப ரகுநாத கருணும், ஜெய் ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கருணும், என் குருநாத கருணும். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பக்தி புருஷா கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் கூடிய அனைத்து பக்தருக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் அடியோட பணிவான ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மீண்டும் எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பக்தி புருஷா. ஓகே, எப்போதும் பாத்தீங்கன்னா நம்ம பக்தி புருஷால நான் ஒரு ஏற்கனவே ஒரு புக் வச்சிருந்தேன். அதை படிதான் நம்ம ஒண்ணு வந்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாருங்க, பகவான் பத்தி படிச்சோம், வாரணாசிதம் எல்லாம் படிச்சோம். இப்ப அடுத்து மகாபுரு பத்தி படிக்க போறோம். அது மகாபுரு பத்தி அடுத்து வரப்போகுது. அப்ப எனக்கு என்ன ஒரு தாட்ஸ்னா, ஒரு எண்ணம் என்னன்னா, மகாபுரு டாபிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஒண்ணு அப்படி கொண்டுட்டு போகுது. அதுக்கு முன்னாடி அந்த மகாபுரு டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். நிறைய ஒன்றும் சின்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அந்த பக்தி விஷயம் பேசலான்னு. அதுல இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, முக்கியமான தலைப்பு இது. அதாவது ஏன் நம்மளுக்கு ஆன்மீகத்துல, கிருஷ்ண பக்தியில, ஆன்மீக வாழ்க்கையில ஏன் நம்மளுக்கு ரொம்ப வீக்கா இருக்கும், ஏன் நம்ம வீக்கா இருக்கிறோம், ஏன் பலம் இல்லாம இருக்கும். இங்கிலீஷ்ல why do we lose strength in our spiritual life? ஏன் ரொம்ப வீக்கா இருக்கிறோம், அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த ஆர்டிக்கல் நான் யார்கிட்ட இருந்து எடுத்தேன்னா, இது இஸ் ஒலினஸ் ஹலதர சுவாமி மகாராஜ். இஸ் ஒலின ஹலதர சுவாமி மகாராஜ் அவர் ஸ்ரீமன் கோர்குண மகாராஜோட டிசைபிள். ஓகேவா. இப்ப அவரும் இப்ப சன்னியாசி குரு. அவர் லாஸ் ஏஞ்சலஸ்ல எந்த வருஷம் தெரியல, அவர் கொடுத்த கிளாஸ் அது ஆர்டிக்கலா நம்மளுக்கு இருந்துச்சு. அப்ப நான் இதெல்லாம் நான் எல்லாம் கொலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அப்ப அதுதான் எடுத்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். மகாராஜ் என்ன சொல்லிருக்காரு, அவரு புரோபாதர் கிட்டையும் கோர்குண மகாராஜ் கிட்டையும் மத்த ஆச்சாரிய கிட்ட இருந்து என்னென்ன கேட்டிருக்காரு, எப்படி சொல்லியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இது. ஓகேவா. தொடர்ந்து நிறைய இருக்கு. நான் இப்போ ஒரு பாக தான் எடுத்து வந்திருக்கேன். இனி பாத்தீங்கன்னா இனி பக்தி ரிஷப் இனி அவரோட ஆர்டிக்கல் நான் பேச போறேன், கொஞ்சம் பேச போறேன் நான். எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு எப்படின்னா முத்துக்கள் மாதிரி எல்லாம் வேல்யூபிளான திங்ஸ். இனி சரவடிதான் நீ பக்தி விஷால. ஓகேவா. அப்படியே எல்லாரும் வரிசையா அப்படியே கேட்டுட்டே வரணும். நிறைய விஷயங்களை நம்ம நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நீங்க எங்கெங்க நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் நம்ம சரிப்படுத்திக்கணும். ஏன் பக்தியில முன்னேற முடியல, ஏன் நம்ம வீக்கா இருக்கோம், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெளிவாக இந்த கிளாஸ்ல நீங்க கவனிக்கலாம், பார்க்கலாம். ஓகே. கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் பிரதம் நிற்குவோம். எல்லாம் கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கும், பகவானுக்கும், பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும், கௌரங்க மகாபிரபுக்கும், கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய பணிவான வணக்கங்க. அவங்க கருணையோடு நம்ம கிளாஸ் அனுப்போம். ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீ கௌரங்க பிரியஜனா கௌரங்க மகாபிரபு கி, கௌர ஹரி கி, நித்யானந்த பிரபு கி ஜெய், பகவான் கிருஷ்ணச்சந்திர கி ஜெய், ஸ்ரீ ராதா ராணி கி ஜெய், பிரபாதி மகாராஜ் கி ஜெய். ஓகே. ஏன் நம்ம பக்தி பாதையில சரி இந்த டாபிக் எடுத்திருக்கோமே, இது எத்தனை பேருக்கு இது என்ன சொல்றது, இது ஆமா பிரபு, இது ரொம்ப நாள் கேட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன், அந்த மாதிரி யாச்சும் இந்த மாதிரி மனசுல வச்சிருந்திருக்கீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னது, இந்த டாபிக்கை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்னது? டாபிக் இந்த தலைப்பு என்னதுன்னா, நம்ம ஏன் பக்தி பாதையில நம்ம வீக்கா இருக்கும். ஈவன் நம்ம 16 மாலைகள் சான் பண்ணியும், 4 ரெகுலேஷன் பிரின்சிபல் 4 கோட்பாடுகளை கடைபிடிச்சோம், டெம்பிள் ஒர்க்ஷிப் எல்லாம் பண்ணியும், மூட்டையா கிளாஸும் கேட்டோம், ஏன் நம்மளுக்கு அப்பப்போ வீக் ஆகுது, ஏன் அப்பப்போ நம்மளுக்கு ஆன்மீக பலம் குறைஞ்சிருது? ஏன்னா பக்தி விஷயம் பாத்தீங்கன்னா நான் ஆரம்பம் இது ஓப்பன் கிரவுண்ட். இதுல நம்ம நிறைய டாபிக்ஸ்ல பேசலாம். இதெல்லாம் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து வரணும்னா அந்த கிளாஸ்ல ஸ்லோகத்தை நம்ம எடுத்து வர முடியும். இது பக்தி விஷயம் பாத்தீங்கன்னா இது உண்மையிலே நம்மளுக்கு எல்லாரும் கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இதுல நம்ம அட்டி தூள் கலப்பலாம். அதுல இது எல்லாம் வெரைட்டி டாபிக்ஸ் நம்ம எடுத்து வரலாம் அதுல நம்மள. சரி, இந்த டாபிக் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மத ஜெய். சாந்தி பண்ண மதிஜி. பிரபு, நமக்கு சாது சங்கம் இல்லைன்னா கூட நம்மளுக்கு பக்தி கொஞ்சம் இதாயிரும் பிரபு. சாது சங்கம் இல்லைன்னா இல்ல மத. என் கேள்வி என்னதுன்னா, இந்த டாபிக், இந்த தலைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல தலைப்பா, இது எப்படி, இது முக்கியமா இந்த காலம் தேவையா, அந்த மாதிரி நான் கேட்கிறேன். இது அதை பத்தி கேட்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. இது ரொம்ப முக்கியம் பிரபு. இத பத்தி தெரிஞ்சுக்க பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முதல் அடி இதெல்லாம். சோ இது தெரிஞ்சாதானே நாங்க ரீச் பண்ண முடியும்.
ஒன்று நாங்க வந்து அறியாமையில இருக்கோம், மற்றொன்று நம்பிக்கை குறைவா இருக்கும். இப்ப இது வந்தா இந்த ஒரு டாபிக் வந்து நம்ம பேசினாதான் நாங்க இத பத்தி விரிவா தெரிஞ்சுக்குவோம் பிரபு. வெரி இதுல குட் மாதாஜி. எந்த மாற்றமும் இல்ல. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, ஹரே நன்றி கிருஷ்ணா. பிரபு. வேற யாராச்சும் கருத்துக்கள் இருக்கா? டாபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க வள்ளி மாதாஜி. கண்டிப்பா பிரபு, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா 16 மாலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அது சேஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். செய்யறோம், செய்யாம இல்ல. ஆனா ஆனா அந்த பக்தி வந்து எங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அந்த ஏன் வரல? அதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம எவ்வளவு கவர் பண்ணணும் கவர் பண்ணலாம். வேற அடுத்து ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்ட பிரணாம். என்ன பண்ண பிரபு, ரொம்ப நல்ல டாபிக் பிரபு, ரொம்ப அருமையான டாபிக் எடுத்து வந்திருக்கீங்க. ஏன்னா அது வந்து உண்மையிலேயே நம்ம மாத்த சொன்ன மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் நிறைய இருக்குது. ஏன் பக்தி நம்ம வீக்கா இருக்கும், என்ன காரணம், ஏன் நம்ம இப்படிலாம் செஞ்சு நம்ம 16 மாலை செய்யறோமா, துணியை செய்யறோமா, இது செய்யலையா, பகவத்கீதை படிக்க நம்ம வந்து இவ்வளவு தெரிஞ்சு நம்ம பக்த சங்கத்துல இருந்தா ஏன் நமக்கு அந்த சீரியஸ் வர முடிச்சது. நல்ல ஒரு டாபிக் பிரபு. எஸ் பிரபு, தேங்க்யூ சோ மச் பிரபு. ஓகே, கம் டு டாபிக். ஓகே, கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பிறகு வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்படி டைம் பத்தலையா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு நோட்ஸ் இல்ல அப்புறம் நான் கேட்டுக்கன்னா கூட கேட்டுக்கலாம். ஓகேவா? அந்த வீடியோ நம்ம போட போக நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, நம்முடைய ஏன் வந்து பக்தி பாதையில நம்ம வந்து வீக்கா இருக்கிறோம், ஆன்மீக வாழ்க்கையில நம்ம ஏன் அப்பப்போ வீக் ஆயிடுறோம். ஓகேவா? அதான் இன்னைக்கு ஒரு டாபிக்கோட இது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்தியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம். ஸ்ட்ரகிள்னா ரொம்ப வந்து நமக்கு நிறைய தடைகள் இருக்கு, நிறைய வந்து அப்பப்போ அங்கங்க கஷ்டங்கள் இருக்கு பக்தி பாதையில. இது நம்ம வந்து கண்டிப்பா ஒத்துக்க வேண்டும். நம்ம 4 கோட்பாடுகள் நம்ம கடைபிடிக்கிறோம், 16 மாலைகளை ஜெபம் பண்றோம், பக்தி சேவைகளை நம்ம செய்யறோம், டிவோஷனல் சேவைகள் செய்யறோம். யாரும் செய்யலாம் சொல்ல முடியாது, எல்லாரும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சேவைகள் நம்ம செய்யறோம். பட் வந்து ஸ்டீல் ஒன்னும் ஆன்மீக பலம் வந்து அப்பப்போ வர மாட்டேது, அப்போ வீக் ஆயிரும். வாய் எதனால காரணம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதேஸ்வர உபநிஷம் 6வது சாப்டர் டெக்ஸ்ட் 23 பதம் 23. யஷாதேவே பராபக்தி யதாதேவே தரா குரு, யஷாதேவி பராபக்தி யதாதேவி ததா குரு. இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா, யஷதேவே பராபக்தி, பராபக்தினா வந்து என்னன்னா பகவான் மீது அன்ஃபிளிச்சிங் ஃபெய்த், அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத பக்தி. அதே பக்தி யதாதேவே ததா குரு, குரு கிட்டையும் நமக்கு இருக்கணும். ஆன்மீக குரு கிட்டையும், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்டையும், குரு கிட்டையும், பகவான் கிட்டையும், 2 பேர்கிட்டையும், குரு அண்ட் கிருஷ்ணா கிட்டையும் 2 பேர்கிட்டையும் அசைக்க முடியாத நம்பிக்கை எப்ப வந்து வருதோ அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்ல வருது. கிருஷ்ண மேலையும் குரு மேலையும் என்னைக்குமே வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை, ஸ்பிரிச்சுவல் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒண்ணு வந்து என்னது பக்தி. இது வந்து நம்ம எப்போதுமே 2 பேரோட சரிசமமா இருக்கணும். ஆனா இங்க வந்து எந்த விஷயம் வந்து லேக் ஆகுதுன்னா வந்து என்ன அர்த்தம்னா, எந்த விஷயம் வந்து நமக்கு வந்து குறையுதுன்னா என்னது பராபக்தி. பராபக்தினா வந்து என்னன்னா பகவான் மீதான பியோர் டிவோஷனல், கிருஷ்ணர் மீதான தூய்மையான பக்தி வந்து இங்க ரொம்ப குறையுது. இப்ப நிறைய பேர் நினைக்கலாம், பிரபு குரு எடுத்தவங்களுக்கு ஓகே, இப்ப குரு எடுக்காது எங்களுக்கு எப்படி பிரபு? குரு எடுத்தவங்களோ எடுக்காது, குரு எடுத்தவங்களுக்கு சொந்த குருவும் என்ன ஸ்ரீல புரோபாதரும், குரு எடுக்காதவங்களுக்கு என்னைக்குமே ஸ்ரீல புரோபாதர் ஆன்மீக நம்ம ஆச்சாரியா. ஓகேவா? அப்ப என்னைக்குமே குரு மேலையும் கிருஷ்ணர் மேலையும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசைக்க முடியாத நம்பிக்கை, நம்மளுக்கு பகவான் குரு மேலும் கிருஷ்ணர் மேலையும் ஆனது ஒரு தூய்மையான பக்தி வந்து நமக்கு இருக்கணும். அப்ப நம்ம வந்து சோ மச் எத்திகேட் நம்ம ஃபாலோ பண்றோம். எல்லா வகையான எத்திகேட், எல்லா வகையான கடைப்பிடிப்புகளும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிக்கிறோம். விரதங்கள் எடுக்கிறது, கோட்பாடுகளை கடைப்பிடிக்கிறது எல்லாம் பண்றோம். ஆனா ஸ்டீல் வந்து வீக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஆக்சுவல் பொசிஷன். ஓகே, நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து செய்ய வேண்டியது ஏன் நம்ம வீக் ஆகும்னா, ஓகே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் தூய்மையான பக்தர்கள் இருக்காங்களே, பியோர் டிவோட்டி, தூய்மையான பக்தர்கள், ஆச்சாரியர்கள், சாதுக்கள், வைஷ்ணவர்கள், குருமார்கள், அவங்கள நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் we should understand who is the pure devotee. அவங்கள தெரிஞ்சுக்கணும். பிறகு அவங்களோட ஆக்சுவல் பொசிஷன் என்னது,
அவங்க வந்து அவங்க வந்து எந்த மாதிரியான நபர்கள், அவங்க எந்த மாதிரி தூய்மை பக்தரா இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி தூய்மையான பக்தர்களை பத்தி நம்ம வந்து அவங்களுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து பகவான் கதைகள், பகவான் விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஆனா ஒரு ஆச்சாரியோடைய லீலாமிர்தமோ இல்ல ஏதோ இதோ பரவாயில்ல, அது அப்படிதான் அப்படிதான் அந்த அலட்சியம் போயிடும். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இங்க என்னன்னா அடிச்சு சொல்றாரு. ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, முதல் வந்து ஒரு பியோர் டிவோட்டி தூய்மை பக்தர்கள் சாது குரு வைஷ்ணவருடைய அவங்க யாரு, அவங்களோட நிலை என்னது, வாட் இஸ் தியர் பொசிஷன், அவங்க நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொசிஷன் என்ன அர்த்தம்னா அவங்க பதிவு அதை சொல்ல வரல. அவங்க பக்தியில வந்து அவங்க வந்து எந்த நிலையில இருக்கிறாங்க, அவங்க வந்து எவ்வளவு உயர்த்தரமா இருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களோட குவாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சாதான், அந்த குவாலிட்டிய தெரிஞ்சாதான், ஏன்னா அதுல நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அந்த பியோர் பக்தர்களோட தூய்மை பக்தர்களோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சாதான், ஏன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பராபக்தி கிருஷ்ணர் மேல பக்தி வரும். இப்ப நம்ம எங்க வந்து ஃபெயில் ஆகுறோம்னா, தூய்மையான பக்தர்களை பத்தி நமக்கு தெரியுதில்ல. இப்ப நம்ம வந்து உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்ப நம்மளே ஒரு கேள்வி கேட்போம். இப்ப நம்ம கௌடிய நம்ம கிருஷ்ணா அல்லது நம்ம பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்துல இருக்கிறோம் நம்ம. ஓகேவா? இந்த பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்துல ஓகேவா, இப்ப பஞ்சதத்துவ 5 பேர் இருக்காங்களா, மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சிய, கதாதர பண்டி, ஸ்ரீவாஸ் தாக்கூர். இவங்க 5 பேர் விட்டுருங்க. இவங்க 5 பேர் விட்டுட்டு நம்ம விரல 10 விரலுக்கு ஒரு 10 ஆச்சாரியர்களை போய் நம்ம சொல்லுவோம் பார்க்கலாம். இப்ப நம்ம குரு பரம்பரை இவங்க எல்லாம் இருக்காங்களா, ஜெகநாத சபாஜி இவங்க எல்லாம் விட்டுருங்க, இவங்களே பிரபு பதவி விட்டுருங்க. மகாபிரபு காலகட்டத்தில் இருந்த ஒரு 10 பக்தர்கள் பேர் நம்ம எத்தனை பேர் நமக்கு தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க வாழ்க்கை சேர்த்து எத்தனை பேர் நமக்கு தெரியும்? உதாரணம் வச்சுக்கலேன், நான் வந்து இப்ப வந்து ஜெகநாதா பண்டிட் சொல்றேன். இப்ப ஜெகநாதா பண்டிட்னா அவர் யாரு, என்ன அவர் என்ன பண்ணாரு? அதே போல உதாரணம் வச்சுக்கலேன், நான் முராரி குப்தர் சொல்றேன். யார் அது முராரி குப்தர்? உதாரணத்துக்கு வந்து வச்சுங்களேன், நான் ஸ்வரூப் தாமோதரா சொல்றேன். யார் அது ஸ்வரூப் தாமோதரா? இந்த மாதிரி வைஷ்ணவ ஆச்சாரியோடைய கதைகளை நம்ம நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்களோட பொசிஷன் என்னன்னு தெரியும். பொசிஷன் அவங்க எந்த அளவுக்கு வந்து பக்தியில உத்தம அதிகாரி லெவல் இருந்திருக்கிறாங்க. அதாவது வந்து மகாபிரபு காலகட்டத்தில் இருந்தவங்களும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, அதுக்கு அப்புறம் வந்து ஆச்சாரியர்களும் சரி, இவங்களை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியர்களை பத்தி. ஓகேவா? அப்ப அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா சாதாரண பக்தர்கள், தூய்மை பக்தர்கள், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயர்தரமான ஆத்மாக்கள், அதாவது ஹாய் எலிவேட்டட் சோல், அவங்க எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பக்தர்கள். ஆனது இந்த பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து சரி பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல, நான் ஏன் ஸ்லோ மிஷன் சொல்றேன்னா குழம்பிடக்கூடாது, நல்ல நிதானம் வைக்கிறதுக்காக நான் ஸ்லோ மிஷன் சொல்றேன். ஓகேவா? பக்தர்கள் வந்து மூணு கேட்டகரியில் இருக்காங்க. இப்ப வந்து நம்ம நார்மலா வந்து கனிஷ்டா, மத்தியமா, உத்தமா சொல்லுவோம். இது வந்து ஆன்மீக, அதாவது வந்து பகவானுக்கு போகக்கூடிய பக்தர்கள் இல்ல பகவானோட பக்தர்கள் 3 கேட்டகரி இருக்கிறாங்க. இது ஒண்ணு இது. அதாவது வந்து என்னன்னா நித்திய சித்தா, சாதன சித்தா அண்ட் கிருபா சித்தா. இந்த மாதிரி 3 வகையான சித்தா இருக்காங்க. சித்தானா வந்து பாத்தீங்கன்னா பகவான் பக்தர்களும் சொல்லி அர்த்தம். நித்திய சித்தா அல்லது கிருபா சித்தா, அப்புறம் வந்து என்னதுன்னா நித்திய சித்தா, கிருபா சித்தா, அடுத்து வந்து நித்திய சித்தா, கிருபா சித்தா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதன சித்தா. சாதன சித்தா. அப்ப இந்த 3 வகையான பக்தர்கள் இருக்காங்க. இது என்னன்னா சாதன சித்தானா என்ன அர்த்தம்னா சாதனா பண்ணி, அதாவது பயிற்சி பண்ணி நிறைய பேர் யோகா இருப்பாங்க, மெடிடேஷன் இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணி, அது மட்டும் இல்லாம நிறைய வந்து விருதுகள் இருந்து இந்த மாதிரிலாம் இதுல எல்லாம் பண்ணி பகவான் அடையிறவங்க, இவங்க சாதன சித்தா. கிருபா சித்தானா வந்து என்னதுன்னா பக்தர்களோட தூய்மையான பக்தர்களோட கருணை கிடைச்சி அந்த கருணை மூலியமாக பகவானுடைய நித்தியமான பக்தர்களா மாறுது பகவான் லோகத்துல. இது கிருபா சித்தா. நித்திய சித்தானா என்ன அர்த்தம்னா அவங்க நித்தியமா வந்து இட்டர்னலா வந்து அவங்க கோலோகத்துல வைகுண்டத்துல அவங்க நித்தியமா இருப்பாங்க. அவங்க என்னைக்குமே இந்த பூமிக்கு வந்து அவங்க தவறு செஞ்சு இந்த கீழே உளுந்து கிடையாது. ஆனா சாதன சித்தா, கிருபா சித்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பூமியில இருந்து கருணையும் அப்புறம் சாதனா பக்தி செய்து நம்ம அதுக்கப்புறம் பகவானை கொண்டு போவோம். நித்திய சித்தா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பகவானை தான் இருப்பாங்க. அவங்க தூய்மையான பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் நித்திய சித்தா. அதனாலதான் அவங்க எல்லாம் நித்திய, அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம சம்சாரத்தை காலில பாட்டு படிக்கும் போது நீ கொஞ்ச யூனோ ரதிகேலி சித்தை யயாலிபி யுக்தி அவதே சுனியா. அதாவது நீ கொஞ்ச யூனோ என்ன அர்த்தம்னா
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ராதாராணியும் ஒவ்வொரு குஞ்சத்துல இருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க, வனத்துல இருப்பாங்க, ஒரு ஃபாரஸ்ட்ல இருப்பாங்க. அப்ப அங்க நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே கோபியர்கள் தான் இருப்பாங்க. அப்ப அந்த ஆச்சாரியர்கள், அந்த கோபியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பூமியில ஆச்சாரியர்களா வராங்க. அப்ப நம்மளோட குருவும் நம்மளோட குருமார்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நித்தியமான இடத்துல ஒரு கோபியர்கள் தான். அந்த கோபியர்கள் தான் இந்த பூமியில வந்து என்னது ஆச்சாரியர்களாக, குருமார்களாக, சாதுகளா வராங்க. அது பகவான் கருணையால பகவான் அவங்களை இங்க பூமிக்கு அனுப்பிப்பாரு. அதாவது கோபியர்கள், அப்ப வந்து என்னது மஞ்சரிகள், இந்த மாதிரி. அப்ப இவங்க எல்லாருமே நித்திய சித்தா. இவங்க யாருன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப நம்ம வந்து தூய்மையான பக்தர்களா வரணும்னா நம்ம அந்த மாதிரியான பியோர் பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள், நித்திய சித்த பக்தர்களுக்கு நம்ம சேவை செய்தோமே ஆனால் நம்ம அப்பதான் வந்து பியோர் டிவோட்டியா, தூய்மையான டிவோட்டியா, சுத்தமான பக்தரா மாற முடியும். அன்லெஸ் நம்ம வந்து பகவானுடைய தூய்மையான பக்தருக்கு சேவை செய்யாத வரைக்கும் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தூய்மையான பக்தர்களா மாற முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தூய்மையான பக்தருக்கு சேவை செய்யாம நம்ம வந்து தூய்மையான பக்தர்களாக மாற முடியாது. இது வந்து ஆணி அடிச்ச மாதிரி இங்க வந்து சொல்லப்படுது. தூய்மையான பக்தர்களுக்கு சேவை செய்யாம நம்ம ஜம்ப் அடிச்சு யாரா வந்து பகவானுக்கு சேவை செய்ய போகும்போது பகவான் நம்மளுடைய சேவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ யாரு சேவை செய்யறதுக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? எடுத்தோன்னு நம்ம எடுத்தோம் பகவான் டைரக்டா போது பகவான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்னைக்குமே. நம்ம வந்து ஒரு ஆபீஸ்க்கு போனா முதல் செக்யூரிட்டி இருப்பாங்க, அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள பியூன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து முன்னுக்கு வந்து அட்மின் இருப்பாங்க, யாராச்சும் இருப்பாங்க, அவங்க எங்க போறீங்க கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிஜா பட்டுக்கு போக முடியும், அப்புறம் நம்பர் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் எடுக்கணும். இப்போ சாதாரண ஆபீஸ்ல ஒரு கவுண்டர்ல ஆளை பாக்குறதுக்கு நம்ம இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. பகவான் பக்தி பாதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துரும் பகவான் போகணுமே ஆனால் பகவான் பக்தி செய்யுமானா பகவான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னைக்குமே தூய்மையான பக்தர்கள் மூலியமா தான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை அணுக முடியும், பகவான் அணுக முடியும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப நம்ம தூய்மையான பக்தர்கள் சேவை செய்யறோமோ அப்பதான் நம்ம வந்து பகவானோட நம்ம தூய்மையான பக்தரா மாறுவோம். இப்ப என் கேள்வி வந்து என்னன்னா, தூய்மையான பக்தர்கள் சேவை செய்தன எப்படி பிரபு அப்படின்னு என்னோட கேள்வி. இப்ப உங்க பகத்துல என்னது, உங்களோட ஆன்சர் என்னது? எப்படி நம்ம தூய்மையான பக்தர் சேவை செய்யணும், எப்படி சேவை செய்யறது, எப்படி அதை பிராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? நிறைய இடத்துல பாருங்க, தூய்மையான பக்தர் சேவை செய்யும், தூய்மையான பக்தர்கள் எப்படி சேவை செய்யறது? அவர் துணி தூச்சி போறதா, இல்ல அவருக்கு எப்படி சேவை செய்யறது? அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு குருமாராச்சு, நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. இப்ப எப்படி நான் சேவை செய்யறது? நானும் வீட்டுல இருக்கேன், எனக்கே முடியாம இருக்கு, உடம்பு முடியாம, இப்படி எப்படி சேவை செய்யறது? ப்ளீஸ் ஆன்சர் டு மீ. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. பிரபு நீங்க கேளுங்களே, இப்ப பக்தர் தூய்மையான பக்தர் இப்ப இப்படி வச்சுக்கோங்க. இப்ப வந்து பானு மகாராஜ் வராரு, நரசிம்ம மகாராஜ் வராரு, இப்ப பக்தர் எல்லாம் வராங்க, மகாராஜ் எல்லாம் வராங்க, முந்த மகாராஜ் எல்லாம் வராங்க. இப்ப அவங்களுக்கா நம்ம சேவை செய்யறோமா? அது எப்படி பிரபு? அதான் பிரபு, அதெல்லாம் அவங்க தூய்மை பக்தர்கள். ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், குருமார்கள், சாதுக்கள், இவங்க எல்லாமே தூய்மை பக்தர்கள். இங்க வந்து நம்ம வந்து என்னதுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு சேவை செய்யணும் சொல்ல வருது. இப்ப சேவை செய்யணும் எப்படி, அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப சேவை செய்ய வராங்க, நம்ம வந்து அவங்களுக்கு பரிமாற, அவங்களுக்கு வந்து ஆசனம் பேக் பண்றது, இப்ப அவங்களுக்கு வந்து மைக் போட்டு கொடுக்குறோம், இப்ப வந்து அவங்களுக்கு சில இது விஷயம்லாம் அவங்க செய்யறதுதான் நம்ம இப்ப அதெல்லாம் சேவை. ஆமா, அது கரெக்ட் தான். இப்ப ஓகே ப்ரோ, தேங்க்யூ சோ மச் பிரபு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது வந்து சில டிவோட்டிகளுக்கு, பக்தர்களுக்கு மட்டும் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா எல்லாருக்கும் இப்ப சாதாரண ஒரு மாதாஜி வராங்க, அவங்க உடம்பு முடியாதுங்க, அவங்க மூளை உட்காந்துருக்காங்க, இல்ல சாதாரண குரூப் உட்காந்துருக்காரு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே வந்து வைஷ்ணவ சேவை செய்யணும், வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யணும், பகவானுக்கு பக்தர்கள் சேவை செய்யணும். எப்படி சேவை செய்யும்? அப்ப அது எப்படி பிராக்டிகலா புரிஞ்சுக்கிறது? வெறும் வந்து நம்ம வந்து பிசிக்கலா சேவை மட்டும் தான் சேவையா? சேவைனா வந்து இங்க என்ன அர்த்தம்னா, இப்ப ஆச்சாரியர்கள், குருமார்கள், புரோபாதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு நிறைய விஷயம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, வந்து நம்ம கிளாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப சேவை வந்து என்னதுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றத, அந்த ஹரிகதாவை நம்ம கவனத்தோட கேட்கறது, இதுதான் ஃபர்ஸ்ட் சேவா. ஒரு ஆச்சாரியர், ஒரு குருமார்கள் வந்து கிளாஸ் கொடுக்குறாங்க, யாரா இருந்தாலும் சரி, ஃபேமஸான இவர் ஃபேமஸ் இல்ல, அதனால இவர் கிளாஸ் நான் கேட்பேன், இவர் கிளாஸ் கேட்க மாட்டேன், அங்கவே முடிஞ்சிச்சு, அங்கேயே நம்ம வந்து காலி, நம்ம அங்கேயே ஃபெயில். நம்ம ஆமா பிரபு, இவங்க வந்து ஃபேமஸான குரு, இவர் வந்து இந்த குரு, ஓகே நான் வந்து அங்க கிளாஸ் போறேன்,
இவரு வந்திருக்காரு, இவரு கிளாஸ் நான் வரல. இந்த மாதிரி எப்ப இந்த டிஸ்கிரிமினேஷன், எப்ப இந்த வேறுபாடு, எப்ப இந்த வேறுபாடு கூட இல்லை, இது ஒரு வகையான உள்ளுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்கிறோம் நம்ம. இது எப்ப உள்ளுக்குள்ள வருதோ தேன் நம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த பக்தி பாதையில நம்ம தூய்மையான பக்தரா மாறதுக்கு நம்ம ஆக முடியாது. நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எந்த குருமாரோ, எந்த ஆச்சாரியரோ, எந்த வைஷ்ணவரோ யார் வந்தாலும் அவங்க குரு ஸ்தானத்துல, ஆச்சாரிய ஸ்தானத்துல, வைஷ்ணவ ஸ்தானத்துல காவி ஓடப்பட்டிருக்காங்க, சன்னியாசிகள், ஏதோ பிரம்மச்சாரிஸோ யார் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கரெக்டான மரியாதைகள் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம சேவை செய்யணும். சேவை செய்தான் ஃபர்ஸ்ட் வேலை என்னது, அவங்க சொல்ற கொடுக்குற அந்த வைஷ்ணவ கிளாஸ், அந்த ஹரிகதாவை கவனத்தோட கேட்கணும். கவனத்தோட கேட்கணும். ஒண்ணு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஹரிகதா பாகவத கதை ஓடும் போது யாரு அந்த வகுப்புல தூங்குறாங்களோ, வாட் எவர் அந்த தூக்கம் வருதோ, யார் தூங்குறாங்களோ அவங்க அந்த கிளாஸுக்கு ஹரிகதாக்கு நம்ம அபராதம் பண்றோம் சொல்லி அர்த்தம். இது நான் சொல்றது, ஆச்சரியம் சொல்றாங்க, ஸ்லோகம் போட்டிருக்கு. அப்ப நம்ம முதல் சேவை அவங்க சொல்றது கேட்கணும். ரெண்டாவது என்னன்னா அவங்க கிட்ட நம்ம எது டவுட் இருந்தா நம்ம கேட்கலாம். அதை பணிவோடு நம்ம கேட்கணும். அந்த டவுட்டை கேட்டு நம்ம அதை கிளியர் பண்ணி நம்ம அவங்க சொல்றதை நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தணும். இதுதான் நம்மளால முடிஞ்சு செய்யக்கூடிய சேவை. அண்ட் ஆல்சோ பிசிக்கலா அவங்களுக்காக நம்ம என்ன சேவை செய்ய முடியுமோ நம்ம செய்யலாம். நம்ம எல்லாம் பிசிக்கலா சேவைலாம் செஞ்சுட்டு ஆனா அவங்க சொல்றது ஒண்ணு கூட காதுல வாங்கிக்காம இந்த காதுல போய் இந்த காது வெளியாகுதுன்னா அது எப்படிப்பட்ட சேவை? அது என்னதுன்னா நம்ம அவங்க முன்னுக்கு நடிக்கிறோம். ஜஸ்ட் டூப்ளிசிட்டி சேவை. ஓகேவா? அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்க, அடுத்து நம்ம அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் பாத்தீங்கன்னா தூய்மையான பக்தர்கள், குருமார்கள் தூய்மையான பக்தர்கள். ஓகேவா? ஏன்னா அவங்க குரு பரம்பரை சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி வராங்க. இந்த குரு பரம்பரை சிஸ்டத்துல என்ன சொல்லி கொடுக்குறதோ சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த வைஷ்ணவருடைய மூடு, வைஷ்ணவ கோஸ்வாமிகள், அதாவது முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இந்த 6 கோஸ்வாமி, சட கோஸ்வாமிகள் சொல்லுவாங்க. 6 கோஸ்வாமிகள், சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி. இவங்க 6 கோஸ்வாமிகளோட மூடு தான் இந்த எல்லா ஆச்சாரியரும் நம்ம கொண்டு வராங்க. அப்ப நம்மளும் அவங்களோட மூடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணணும். இப்ப பாருங்க, எத்தனை பேருக்கு இந்த 6 கோஸ்வாமிகள் பத்தி கதை தெரியும்? 6 கோஸ்வாமிகள் பேரே நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. இவங்க 6 கோஸ்வாமி தானே, அது 7 ஆகக்கூடாது, 8 ஆகக்கூடாது, அதுல நிறைய பேர் டவுட் வேற. அடுத்து இவங்க கதைகள் யாருன்னு தெரியல, இவங்க யார், எதுக்காக வந்தாங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன ஒண்ணுமே தெரியல. கோஸ்வாமிகள் பத்தி நம்மளுக்கு தெரியாம இந்த சம்பிரதாயத்தை நம்ம பயணம் பண்ணும்போது எப்படி இந்த சம்பிரதாயத்தோட மூட நம்ம புரிஞ்சுக்க முடியும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏன் பக்தியில வீக்கா இருக்கும்னா, நம்மளுக்கு தூய்மையா, நான் ஒரு ஓர்டரா சொல்லிட்டு வரேன், தூய்மையான பக்தர்களை யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களோட பொசிஷன் என்னது, அவங்க என்ன மாதிரி நிலையில இருக்கிறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அடுத்து அவங்க என்னது குரு பரம்பரை சிஸ்டத்துல வராங்க. அதுல அவங்க அந்த பரம்பரா சிஸ்டத்தோடைய, அந்த குரு பரம்பராவுடைய அந்த மெசேஜ, அந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வராங்க. அதுல மெயினா பாத்தீங்கன்னா 6 கோஸ்வாமி. அப்ப அந்த 6 கோஸ்வாமிகள் அவங்க எந்த மூட்ல இருக்கிறாங்க, எந்த மாதிரியான இந்த கிருஷ்ண பக்தி, இந்த நம்ம சம்பிரதாயத்துக்கு எப்படி நம்மளுக்கு கொண்டு போறாங்க, நம்ம சம்பிரதாயம் எந்த மாதிரியான மூட்னா என்னன்னா நம்மளுடைய பாவங்கள் எந்த மாதிரி, இது யாருக்குமே தெரியுது இல்ல முக்கால்வாசி நம்மளுக்கு, என்னை உட்பட நான் சொல்றேன். அப்ப இது நம்ம அந்த மூட்டு தெரியாம நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம பயணம் பண்ணும் போது அது என்ன ஆகும்? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்ப உங்களுக்கு தலை வலிக்குது வீட்டுல, சரியான தலைவலி. ஓகேவா? நீங்க அப்படியே தலைவலி வேலை முடிஞ்சு வீட்டு உட்காடுறீங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளை, ஜஸ்ட் ஒரு இமேஜின், அந்த வீட்டுல அந்த பிள்ளை ஒரு சின்ன பேபி என்ன பண்ணுது, பாட்டு சத்தத்தை வேகமா வைக்குது. பாட்டு சத்தம் வேகமா வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு தலைவலி இன்னும் அதிகமாகுது. அப்ப என்ன ஆவீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பிள்ளை மேல என்ன ஆகுது அப்படின்னு நம்ம கோபம் வந்துடும், எல்லாம் பிரச்சனை வந்துடும், எல்லாம் அடிச்சிடும் நம்ம. ஓகேவா? எல்லாம் கோவப்பட்டுரும் நம்ம. அப்ப என்ன ஆகுது, நம்ம அந்த பிள்ளையோட, அந்த பேபியோட மூடும் அந்த அப்பாவோட மூடும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் போது அங்க ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இல்லாம போயிருது. அவர் பிரச்சனை ஆயிடுது, டக்குன்னு அவர் என்ன பண்ணாரு, பேசுகிறாரு. அதே போலதான் நம்மளுடைய, அதே போல இப்ப ரேடியேஷன் வச்சுக்கோங்க. ரேடியேஷன் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஒரு சேனல் நம்மள கனெக்ட் பண்ணணும்னா நம்ம அந்த நம்பர் கரெக்டா தட்டணும், அப்பதான் கரெக்ட் பண்ணும். இல்லைன்னா கரெக்ட்னு இருக்கும் நம்மளுக்கு.
இப்ப ஆச்சாரிய மூடு வந்து என்னது அப்படின்னு சொல்லி இப்ப உள்ள பக்தர்களுக்கு அது தெரியுது இல்ல. அதுதான் இங்க மெயின் பிரச்சனையா. அதுதான் இப்ப அவங்க எந்த பக்தியில எந்த மூட்ல அவங்க வந்து இந்த கிருஷ்ண பக்தி கொண்டு போறாங்க. நம்ம சம்பிரதாயம் எந்த மாதிரியான சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயம் பிரம்ம மற்றும் கௌடிய சம்பிரதாயம் இது வந்து எப்படி நம்மள வந்து எந்த வழிக்கு நம்ம கொண்டு போகுது, நம்ம வந்து எந்த மாதிரி இந்த சம்பிரதாய ஆட்சியை நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, நம்மளோட சாஸ்திரங்கள், நம்மளோட வைஷ்ணவ பாடல்கள், நம்மளோட திருவிழாக்கள், இந்த எல்லாமே நம்மளை எந்த மூட்டுக்கு கொண்டு போகுது, இது யாரும் புரியுது இல்ல. இப்ப அது புரியாத பட்சத்துல என்ன நடக்குதுன்னா, எடுத்த உடனே வந்து என்ன ஆயிடுது, நம்ம வந்து இந்த பெஸ்டிவல் சரி வாட் எவர் எது செய்தாலும் அந்த மூட்ல அந்த ஆச்சாரிய மூட்ல இல்லாம நம்ம வந்து டைவர்ட் ஆகி வேற மூடு நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தி கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம வீக் ஆகவும். ஏன்னா அவங்களோட கருணை வந்து பிளாக் ஆயிரும், அவங்களோட மெர்சி ஃப்ளோ ஆகுறது பிளாக் ஆயிரும். பிகாஸ் காரணம் என்னன்னா, இப்ப நம்ம அந்த சொன்ன மாதிரி அந்த பேபி வந்து சவுண்ட் கூட வைக்குது, அந்த அப்பா வந்து தலைவலியில் இருக்கிறாரு. அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த 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 சிங்க் ஆகாத போது என்ன ஆகுது, அந்த கேப் விட்டுருது. அதே போய் ஆச்சாரியோட மூடு வந்து அவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு ஜோன் 7 வச்சுக்கோங்க, அவங்க இருக்கிறாங்க, நம்ம வந்து ஜோன் B-ல இருக்குன்னா அது கனெக்ட் ஆகாது. அதனாலதான் ஆச்சாரியோட மூட புரிஞ்சு நம்ம வந்து எல்லாமே செய்யணும். நம்ம பிரச்சாரமா இருக்கட்டும், இல்ல வந்து வாட் எவர் நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், நம்மளோட விருதங்களா இருக்கட்டும், நம்மளுடைய என்ன சாஸ்திரமா இருக்கட்டும், எல்லாமே ஆச்சாரியோட மூடு அதுபடி நம்ம வந்து இந்த கிருஷ்ண பத்தி இது பண்ணணும். அப்பதான் அந்த மெர்சி ஃப்ளோ பண்ணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஆன்மீக பலம் நம்மளுக்கு இருக்கும். இங்க ஏன் வந்து நம்ம வீக் ஆகுறோம், இல்ல நான் 14 மாலை சான் பண்றேன், நான் எல்லாமே பண்றேன், நான் 4 கோட்பாடு கடைபிடிக்கிறேன், ஆனா நான் ஸ்டீல் வந்து எனக்கு ஆன்மீக பலம் இல்லைன்னா, ஏன் இல்லைன்னா அந்த மெர்சி, அந்த கருணை, அந்த கிருப்பா வந்து ஃப்ளோ ஆகல, நம்மளுக்கு வந்து இறங்கல. நம்மளுக்கு ஆன்மீக பலம் வந்து பாத்தீங்கன்னா கிருப்பா பலா. கிருப்பா பலனா அந்த மெர்சி தான் நம்மளுக்கு பலம், அந்த கருணை தான் நம்மளுக்கு பலம். அந்த கருணை இல்லாதப்போ நம்மளுக்கு வந்து பலம் கிடைக்காது நம்மளுக்கு. இது நம்ம வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உதாரணம் வச்சுக்கலாம், நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்ப கிளாஸ் கொடுக்குறோம். கிளாஸ் கொடுக்கறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொந்த இன்பத்துக்கு நான் கிளாஸ் கொடுக்க கூடாது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க, எந்த விஷயமே நம்ம சொந்த இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, நம்ம சொந்த இன்பத்துக்கு செய்யக்கூடாது. கிருஷ்ண பக்தியில ஆச்சாரியர்கள் குருமாருக்கு அவங்களோட விருப்பம் என்ன, அவங்களோட மூட் என்னது, அதுபடிதான் நம்ம இங்க வந்து இது பண்ணணும். அது சமையலா இருக்கட்டும், உதாரணத்துக்கு வீட்டுல கூட பிரச்சனை இல்லை, நீ டெம்பிள் மெயினா டெம்பிள் வச்சுங்க, டெம்பிள்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆச்சாரியர் எப்படி சமைக்க சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, பேசும்போது ஓகே ரூப கோஸ்வாமி பார்த்து சொல்லியிருக்கிறாரு உபதேச சம்பிரதாயத்துல. அதாவது பாத்தீங்கன்னா என்னது வச்சோ வேகம்னா வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பிரஜல்பா தேவையில்ல பேசக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், குக்கிங் டைம்ல தான் நம்ம கதை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குக்கிங் டைம்ல எல்லா கதையும் வருது, டெம்பிள் குக்கிங்ல தான். அப்ப எப்படி வந்து அந்த 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 போகா எப்படி வந்து பகவான் வந்து போவோம், ஆச்சாரியர்கள் எப்படி போய் சமையல் பண்ணுவாங்க, என்னடா இவன் அந்த கண்ட கதைலாம் பேசி எப்படா நீ வந்து போகா கொடுக்குறேன்னு. அப்ப அந்த மூட் எல்லாமே ஒண்ணு சும்மா சாதாரண இல்ல, இது எல்லாமே நிறைய அவங்களோட மூட் வந்து ஆச்சாரிய மூட் டிஸ்டர்ப் ஆக அந்த மெர்சி வந்து ஃப்ளோ ஆகுறது குறையும். அந்த மெர்சி ஃப்ளோ ஆகுறது குறையும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா நம்ம எல்லாமே செய்யலாம், ஆனா நம்மளுக்கு வந்து ஆன்மீக பலம் கிடைக்காது. That's why we have to understand the பரம்பரா மூட். அந்த ஆச்சாரிய பரம்பரா மூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி ப்ரூவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூட, அந்த மூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சாது வைஷ்ணவ குரு கிட்ட நம்ம அசோசியேஷன் பண்ணணும். அந்த மூட்டு வந்துருச்சா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மூட்டு வந்துருச்சா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பகவான் திருப்தி அடைவார், நம்ம சேவையில பகவான் திருப்தி அடைவார். சரி, இப்ப கேட்கிறேன், இப்ப நம்ம குரு ஆச்சாரியர்கள் இவங்க வந்து நம்மளோட சேவையில திருப்தி அடைகிறாங்களா இல்லையா சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரபு, குரு திருப்தி அடைஞ்சா கிருஷ்ண திருப்தி அடைவார் பிரபு. அத மாதிரி அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஹரி கிருஷ்ணா. குரு திருப்தி அடைஞ்சா கிருஷ்ண திருப்தி, அது ஓகே. எப்படி அத நம்ம கண்டுபிடிக்கிறது? இது நம்ம மனப்போன போக்குல கற்பனை வச்சு அவர் திருப்தி அடைஞ்சா அப்படி இல்ல, எப்படி நம்ம அத கண்டுபிடிக்கிறது?
ஹரே கிருஷ்ணா. நம்ம செய்யற சேவையில குரு கிருஷ்ண திருப்தி அடைறாங்க சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? How to identify when குரு கிருஷ்ண ப்ளீஸ் பண்றாங்களா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மித்ரா மாதிரி, வாங்க மாதிரி, சொல்லுங்க மாதிரி. பிரபு, நம்ம சர்வீஸ் செஞ்சோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கும். எஸ், வெரி குட். சொல்லுங்க மாதிரி, அம்புஜா மாதிரி சொல்லுங்க. அம்புஜா புல சினிமா சொல்லுங்க. தாரணி சொல்லுங்க, தாரணி மாதிரி சொல்லுங்க. பிரபு, நம்மளுக்கு எப்படின்னா நம்ம சாண்டிங் கூட பண்ணுவோம், நம்ம இன்னும் கிருஷ்ணாக்கு இன்னும் செய்வோம், அப்புறம் குருக்கும் செய்வோம். அப்படியே செய்ய செய்ய இன்னும் கூட ஏற்றிக்கிட்டே போனா நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி வரோம். ஓகே மதி, வெரி குட், தேங்க்யூ. வேற மூத்த பக்தர்கள் ஃபாலோ அப் பண்ணுவாங்க பிரபு. நம்ம மிஸ்டேக் பண்ணா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்ல மதி, என் கேள்வி என்னன்னா, நம்ம பகவானுக்கு சேவை செய்யறோம், சொன்னமே செய்யறோம், அதுல பகவான் குருவும் அவங்களும் வந்து திருப்தி அடையறாங்களா இல்லையா சொல்லி எப்படி அது நம்ம கண்டுபிடிக்கிறது? பதில் இருக்கா? இல்ல பிரபு. சரி, ஓகே. மித்ரா மாதாஜி என்ன ஒன்று மாதாஜி சொன்னாங்க, பதில் சொன்னாங்க. ஸ்னேகா மாதாஜி, நீ மைக் தோணுங்க. ஸ்னேகா மாதாஜி, எனி ஆன்சர்? When you will feel the bondage between you and Bhagavan, you will feel very happy, you feel very blissful, you feel very you are not worried about anything, you feel very, very nice. ஓகே, குட் மதர், தேங்க்யூ. ஓகே, அதாவது நம்மளோட சேவைய குரு திருப்தி அடைஞ்சார்தான், ஃபர்ஸ்ட் லெவல் குரு திருப்தி அடைஞ்சாதான் பகவான் திருப்தி அடைவார். ஓகேவா? ரெண்டு பேருமே சேம் லெவல் திருப்தி அடைய மாட்டாங்க. குரு திருப்தி அடைஞ்சாதான் கிருஷ்ண திருப்தி அடைவார். ஏன்னா நம்ம சேவிஸ் எடுத்துட்டு போயிட்டு குரு தான் கிருஷ்ணன் கிட்ட கொடுப்பாரு. இத பாருங்கப்பா, அம்புஜா மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். அம்புஜா மாதிரி இந்த சேவை செஞ்சுக்காங்க, பகவானே அதை நீங்க தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து சாதாரண எடுத்துக்கூடாது. நம்மளோட சேவிஸ்ல அபராதம் இருக்கா இல்லையா எல்லாமே வந்து குரு செக் பண்ணுவாரு. அதுல சோ மச் அபராதம் இருந்துச்சுன்னா குரு அவர் வச்சுக்குவாரு. சரி இருக்கட்டும், அவன் அடுத்து என்ன சேவை செய்யறான், என்ன சேவை செய்யறான், என்ன மூட்ல சேவை செய்யறாங்க பார்த்துட்டே இருப்பாரு. அந்த சேவை வந்து தூய்மை ஆகும் போது தான் குரு எடுத்து போய் பகவான் சப்மிட் பண்ணுவாரு. அப்ப சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, எஸ் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து மனசுல ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஜிலு ஜிலுன்னு நம்மளுக்கு நல்லா இன்பமா இருக்கும். அது மட்டும் சிம்டம் இல்ல, குருவும் கிருஷ்ணரும் நம்மளோட சேவையில திருப்தி அடைகிறாங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே நம்மளுக்கு இன்பமா இருக்கும். நம்பர் 1, எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், எப்பவுமே மனசுக்குள்ள வந்து இது இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா உற்சாகம், என்தூசிசம். பக்தியில உற்சாகம் அதிகமாகும். இதுதான் வெரி வெரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அண்ட் சேம் இன்பமும் கிடைக்கும், ஹாப்பினஸும் கிடைக்கும். ஆனா அதோட சேர்த்து உற்சாகம், என்தூசிசம். உற்சாக நிச்சய தைரிய ததா பிரவர்த்தனா. உபதேச சாம்பிரதாயில வந்து பாத்தீங்கன்னா நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரூப கோஸ்வாமி பாஸ் வர்றாரு. உற்சாகம் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகும், உற்சாகமா இருப்போம், எப்பவுமே சோர்வு கிடைக்காது. எஸ், எந்த சேவிஸ் கொடுத்தாலும் அது மழையோ வெயிலோ என்ன கொடுத்தாலும் நம்ம செய்வோம். நம்மளால முடிஞ்சா நம்ம கண்டிப்பா நம்ம செய்வோம், அது உற்சாகத்தோடு செய்வோம். ஆமா, போய் என்ன இருக்கு, என்ன செஞ்சு என்ன பண்ணி என்ன புண்ணியம், இந்த மாதிரி வந்து இருக்காது. உற்சாகம் டெவலப் ஆகும். அடுத்து அதோட சேர்த்து மூணாவது விஷயம் வந்து என்னன்னா ஃபேத், நம்பிக்கை சொல்லி ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் குருவும் கிருஷ்ணன் நம்ம சேவை திருப்திஞ்சாங்கன்னா இந்த 3 விஷயம் நடக்கும். ஹாப்பினஸ் கிடைக்கும், உற்சாகம் வரும், நம்பிக்கை டெவலப் ஆகும். We get happiness, enthusiasm and unflinching faith. அப்ப இது புரிஞ்சா? அப்ப நம்ம வந்து எப்ப வந்து ஆச்சாரியர்கள் வந்து 6 கோஸ்வாமிகள் ஆச்சாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். எங்கேயுமே நம்ம மரியாதை கொடுக்கணும் நம்ம. ஓகேவா? அப்பதான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கோஸ்வாமியில எல்லாருக்கும், எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், அவங்க பத்தி தெரிஞ்சுக்கணும். மரியாதை கொடுக்கணும் சும்மா எடுத்து வாயில போடுக்கல, மரியாதை கொடுக்கணும்னா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். We have to learn, we have to listen, we have to read.
நம்ம வந்து அவங்களை பத்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் யாரு, என்ன மாதிரி பண்ணிருக்காங்க, என்ன பக்தி விஷயம், அப்பதான் நம்மளுக்கு மரியாதை வரும். ஒருத்தவங்க கூட சும்மா கட்டியும் வந்து மரியாதை வராது. அவங்கள பத்தி அவங்களோட குளோரிபிகேஷன் நம்ம படிக்க தெரிஞ்சுதான் அவங்க மேல மரியாதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வரும். சும்மா மரியாதை பண்ணுங்க, மரியாதை சும்மா நான் சொல்றதுக்காக ஓகே பிரபு மரியாதை பண்ணிட்டேன் பிரபு, அது மரியாதை. அந்த மரியாதை அவங்க நம்மளுக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. மரியாதை வந்து உள்ளுக்குள்ளே வரணும். உள்ளுக்குள்ளே போதுன்னா அது எப்படி வரும்? நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் எப்ப ஆச்சாரியர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ தென் அவங்க நம்மளோட இருதயத்துக்குள்ள ஸ்பெஷல் பொசிஷன் எடுத்துக்குவாங்க. நம்ம இருதயத்துக்குள்ள அவங்க ஸ்பெஷல் பொசிஷன் எடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளோட இருதயத்தை, ஆச்சாரியர்கள் நம்ம இருதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஆரம்பிப்பாங்க. இதுதான் அந்த அந்த சொல்றது பக்தியில ஏன் நம்ம வீக்கா இருக்குன்னா இதுதான் அந்த கீ. நம்ம ஆச்சாரியர்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு நம்ம உண்மையிலேயே மனசார நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது தென் அவங்க வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள உள்ள வந்து நம்மளோட இதயத்துக்குள்ள வந்து நம்மளோட மனசு ஹார்ட்டை வந்து அவங்க வந்து கிளீன் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஒக்கியூபேட் பண்ணுவாங்க, அவங்க உள்ளுக்குள்ள வந்துருவாங்க. ஓகேவா? அப்ப பராபக்தி சொல்லியிருந்தேன், யசா தேவி பராபக்தி, யதா தேவி ததா குரு. அந்த பராபக்தி வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பராபக்தினா வந்து என்னது? பகவான் மீது பக்தி, பகவான் கிருஷ்ணன் மீது பக்தி. பகவான் மீது பக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து சொந்தமா நம்ம வந்து பக்தி பகவான் கிட்ட பண்ண முடியாது, அது இம்பாசிபிள். அப்ப வந்து ஓகே, அப்ப பக்தி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ளேந்து அது வரணும். அப்ப அந்த உள்ளுக்குள்ளேந்து அந்த பக்தி வரணும்னா, பகவான் மீது வரணும்னா நம்மளுக்கு தூய்மையான பக்தர்களுடைய பிளெஸிங், கருணை இருக்கணும். அந்த கருணை வந்தாதான் பராபக்தி நம்ம பண்ண முடியும். அந்த கருணை வரணும்னா அதுக்குதான் முதல்ல என்ன சொன்னேன், அவங்கள பத்தி நம்ம வந்து கேட்கணும், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். தூய்மையான பக்தருக்கு நம்ம வந்து சேவை செய்யணும். நம்ம சேவை செய்ய வந்து என்னது, காதை கொடுக்கணும். இங்க என்ன நடக்குது, கிளாஸ் ஆரம்பிச்சோன்னே இல்ல ஒரு வைஷ்ணவ பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே எப்ப முடியும் கிளாஸு, எப்ப கிளம்பலாம் கிளாஸு, இதுவே முடிஞ்சிச்சு. இதுவே ஃபர்ஸ்ட் அபராதம். இது ஃபர்ஸ்ட் அபராதம். நம்ம என்ன அப்படி நம்ம வந்து ஒரு 12 மணி நேரம் கிளாஸ் கேட்ட போறோமா, ஒரு 3 மணி நேரம் கேட்ட போறோமா? நம்ம முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மலேசியா மட்டும் இல்ல, இந்தியால இந்த வந்துருச்சு. இப்ப 1 hour தான், அதுவும் 1.5 hour கூட கிடையாது, 1.5 மணி நேரம் கூட கிடையாது. ஒரு 1 hour ஒரு 50 minutes 10 minutes ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு ஏற்றா இருக்கும்போது தான் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கே நம்மளுக்கு வந்து பொறுமை இல்லை. அப்ப எப்படி வந்து நம்மளுக்கு வந்து வைஷ்ணவ கருணை எப்படி கிருப்பை கிடைக்கும்? அது எப்படி மர்சி ஃப்ளோ ஆகும்? நம்ம தான் மனசுல வந்து கேட்டை பூட்டிட்டோமே, எப்ப முடியும் ப்ரோ? எடுத்தோடனே கிளாஸ் எப்ப முடியும்? முடிஞ்சு அங்கேயே, அதுவே ஃபெயில். அது ஆரம்ப நிலையில இருக்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம வர வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹரிக்கதா கேட்குது, நம்ம டேஸ்ட் டெவலப் ஆகணும். ஹரிக்கதா டேஸ்ட் ஏன் டெவலப் ஆகலன்னா நம்ம மனசுதான் மூடி இருக்க. நம்ம மனசு மூடி இருக்கும்போது எப்படி வந்து ஹரிக்கதை உள்ள இறங்கும்? ஏன் மூடி இருக்கு? ஏன்னா சோ மச் டூப்ளிசிட்டி, சோ மச் வந்து கபடத்தனம், காப்பட்டியா கபடத்தனம். அது முதல் எப்படி ஆரம்பிக்கும்? எப்ப ப்ரோ கிளாஸ் முடியும்? முடிஞ்சு. சுகதேவ கோஸ்வாமி பாருங்க, 7 நாளும் வந்து பாத்தீங்கன்னா 24 hours, 7 நாளும் 24 மணி நேரம் 7 நாள் ஒரு 20 கிளாஸ் கேட்கிறாரு. அப்ப என்னன்னா ஹரிகதா வந்து நம்ம வந்து எப்பவுமே ஹரிகதாக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். கிளாஸ் டெம்பிள் ப்ரோக்ராமுக்கு இந்த ஹரிகதா கேட்கறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேவா? இல்ல பிரபு அந்த கிளாஸ் வந்து அவங்க ஒண்ணுமே பேசல பிரபு, சரியா செய்யல பிரபு, அவங்க சொல்லி கொடுக்கணும். அது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம பிரார்த்தனை, பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். எப்பயுமே நான் சொல்லுவேன், நம்ம ஒரு கிளாஸ்ல உட்காரும் போது நம்மளோட குரு மகாராஜ், நம்மளுடைய புரோபாதா அண்ட் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணணும்? ஐ எம் நவ் சிட்டிங் திஸ் கிளாஸ், நான் இந்த கிளாஸ்ல உட்காடுறேன். எனக்கு வந்து பகவானே புரோபாதா ப்ளீஸ் ஷவர் யுவர் மெர்சி, உங்க கருணை எனக்கு கொடுங்க. ஓகேவா? வாட் எவர் த ஆப்போசிட் பர்சன், அந்த முன்னுக்குழுவர் அந்த ஸ்பீக்கர் வாட் எவர் இஸ் ஸ்பீக்கிங், அது வந்து எனக்கு வந்து அந்த மெர்சி எனக்கு கருணை கொடுத்து எனக்கு வந்து ஜஸ்ட் டெவலப் மை பக்தி, எனக்கு பக்தி வந்து டெவலப் பண்றதுக்கு அந்த கருணை கொடுங்க. இப்படி நம்ம பண்ணும் போது பகவான் அந்த ஹரிகதை நம்மளுக்கு எப்படி உள்ள இறங்கணும் பாத்துக்குவாரு. அப்ப முன்னுக்குள்ளவங்க ஏதாச்சும் ராங்காவோ ஆப்போசிட்டாவோ ஏதோ அபராதம் பண்ற மாதிரி பேசினாங்கன்னா அது நம்ம மனசுல உள்ளுக்குள்ள போய் பாதிக்காது, உங்க பக்தியை பாதிக்காது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இதோட கீவேர்டு. இதான் வந்து முக்கியமான விஷயங்கள், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பக்தி நம்ம மனசுக்குள்ள வரணும்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள
பக்தர்களுடைய கருணை இருக்கணும். அப்பதான் பக்தி ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ண மேல பராபக்தி டெவலப் ஆகும். அந்த தூய்மையான பக்தர்களோட கருணை கிடைச்ச பிறகு நம்மளுக்கு இப்ப என்ன நடக்கும், என்ன மாதிரியான சிம்டம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக்தரோட தூய்மையான பக்தரோட கருணை நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்மளுக்கு அடுத்த விஷயம் நம்மளுக்குள்ள என்ன நடக்கும்? எஸ் கமான். நான் ஒண்டி பேசுறேன் அப்புறம் எல்லாம் அப்புறம் சோர்வாயிரும். இப்ப தூய்மையா பக்தரோட கருணை கிடைக்குது. ஓகேவா? நம்ம நல்லா சேவை செய்யறோம், நம்ம கரெக்டா சாண்டி எல்லாம் இது பண்றோம், நம்ம சொல்லி கரெக்டா ஃபாலோ பண்றோம். இப்ப நம்ம செய்யும் போது ஃபாலோ பண்ணும் போது அப்ப குருவோட கருணை, ஃபர்ஸ்ட் குருவோட கருணை நம்மளுக்கு, ஆச்சரிய கருணை, வைஷ்ணவ கருணை கிடைக்கும். அந்த கருணை கிடைச்சிச்சுன்னா அந்த கருணை நம்மளுக்கு கிடைச்சது சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ட் ஆல்சோ அந்த கருணை கிடைச்சிச்சுன்னா நம்ம கிட்ட என்ன சிம்டம் நமக்கு கிடைக்கும் அது சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நல்ல நுண்ணியமான விஷயங்கள். இதெல்லாம் சொல்லுங்க பிரபு. பிரபு, அந்த மாதிரி நம்ம கிடைச்சிச்சுன்னா அவர் கருணை கிடைச்சு நமக்கு உற்சாகம் கிடைக்கும். உற்சாகம் கிடைச்சுன்னா நம்ம பக்தியில இன்னும் ஆர்வம் இருக்கும். இன்னும் மேலும் இன்னும் பக்தியை தொடர்ந்து முன்னேறணும் வாய்ப்பு கிடைக்கும். வெரி குட் பிரபு. ஓகே, வேற யாரும்? Your anarthas will be cleared and you will start practicing Ananya Bhakti. வெரி குட், வெரி குட். ஓகே, இந்த குரூப்ல நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாம் ட்ரை பண்ண. எப்பவுமே புதுசா உள்ளவங்களும் நீங்களும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கருத்துக்களை சொல்லலாம். இல்ல அமைதியாவே சொல்லுங்க தேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவங்களுக்கு எல்லாத்தையும் ஆத்மாவா எல்லாத்தையும் சமமா பார்க்க முடியும் பிரபு. எல்லாமே சமமா பார்க்க முடியும். ஓகே, வெரி குட், வெரி வெரி குட். வேற யாரும்? ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் பிரபு. எனக்கு கருணை கிடைக்குதா இல்லையான்னு தெரியல பிரபு. நிறைய பேர் கிருபா குருதே மர்சி மகாராஜ் எனக்கு கருணை கூட கருணை கிடைக்குதுன்னா நம்மளுக்கு என்ன சிம்டம் வரும்னு அதுவே நம்மளுக்கு தெரியுது இல்ல. அப்ப எப்படி கருணை கிடைச்சிச்சா இல்லையா, இல்ல அந்த கருணையை லாஸ் கருணையை லாஸ் பண்றது இருக்கு. கருணையை கிடைச்சி அந்த கருணையை நம்ம லாஸ் பண்ணிட்டோம், அது நம்ம விட்டுட்டோம், அதுவும் இருக்கு. அதன் டைம் தான் நான் சொல்றேன். சொல்லுங்க அம்புஜா மாதாஜி. மைண்ட் பீஸா இருக்கும் பிரபு. எது வந்தாலும் ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு துணிவு வரும். ஓகே ஓகே. அதாவது சொல்லுங்க. அவங்க ரொம்ப ஹம்பலா இருப்பாங்க, சீக்கிரமா கோவம் வராது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பார்க்கலாம் டிஃபரன்ஸ். இது யாருக்கு மாதிரி? இந்த நீங்க சொன்னீங்களா இப்ப இந்த குருவோட இதெல்லாம் நம்மளுக்கு கருணை கிடைக்கும் போது. அதாவது யாருக்கு கருணை கிடைக்குதோ அவங்க கோவப்பட மாட்டாங்க சொல்றீங்க. ரொம்ப சீக்கிரமா எளிதாக கோவம் வராது. அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு அது ஹம்பலா இருப்பாங்க. ஓகே, வெரி குட், நல்ல குட் பாயிண்ட். தேங்க்யூ மாதிரி. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வைஷ்ணவர்களுடைய குருவோடைய கருணை கிடைக்குதுன்னா நம்மளுக்கு என்ன சிம்டம் வரும், நம்மளுக்கு கிட்ட என்ன மாற்றம் வரும் அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம மனசு சிம்பிளிசிட்டி ஆகும். சிம்பிளிசிட்டினா என்னது? சிம்பிளிசிட்டி இஸ் அ வைஷ்ணவிசம். நம்ம மனசு எளிமையாக மாறும். இதான் ஃபர்ஸ்ட் சிம்டம், எளிமையாக மாறும். எளிமைனா எப்படி பிரபு? அதுவும் புரியல பிரபு. எப்படி பிரபு? சட்டெல்லாம் கிழிஞ்சு போன சட்டை போறதா பிரபு, இல்ல ரொம்ப அப்படியே இப்படியே இருக்கிறதா பிரபு? எளிமைனா என்னதுன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம வச்சுக்குவோம். தேவை உள்ளது கொஞ்சம் சேவிங்ஸ், கொஞ்சம் என்ன தேவையோ அவ்வளவுதான். ரொம்ப அதிகமான பெரிய பெரிய பிளானு, ஒன்னும் 100 வருஷத்துக்கு ஒன்னும் அடுத்த பிளானு, ஒன்னும் 100 வருஷத்துக்கு உண்டான பிளானு, ஒன்னும் அப்படி இந்த பிளானு, இது முடிஞ்சு அந்த பிளானு, அந்த முடிஞ்சு இந்த பிளானு, இந்த மாதிரி நம்மளோட நேரத்தையும் எனர்ஜியும் நம்மளோட திங்கிங்கையும் இந்த பௌதிக உலகத்துல போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த உலகத்துல எவ்வளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா நம்ம டைமை நம்ம வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரக்கூடிய சிம்டம், சிம்பிளிசிட்டி. ஓகேவா? சிம்பிளிசிட்டி இஸ் வைஷ்ணவிசம். வைஷ்ணவருடைய குணாதிசயம் குவாலிட்டி என்னது? இது சிம்பிளிசிட்டி. ஃபர்ஸ்ட் சிம்டம் சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருக்கிறது. அதனாலதான் பிரபா என்ன சொன்னாரு? எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, எப்ப நம்ம எளிமையா நம்ம திங்கிங் பண்ணுவோம், இது போதும்பா, இது போதும், நம்ம இருக்கிறத வச்சுட்டு நம்ம கிருஷ்ண பத்தி போவோம், நேரத்தின் டைம் இதுல செலவு பண்ணுவோம். இது எப்ப வரும்? குரு வைஷ்ணவ கருணை கிடைக்கும் போதுதான் இந்த சிம்பிளிசிட்டி நம்மளுக்கு அரைஸ் ஆகும், நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு ரெண்டாவது சிம்டம் என்னதுன்னா, நம்ம பணிவாக மாறுவோம்,
ஹம்பலா மாறுவோம் நம்ம. ஹம்பல்னா வந்து இங்க என்னது, முன்னுக்கு பூனமே இருந்துட்டு பின்னாடி புளிமே பாயுது, அது ஹம்பல் இல்ல, அது டூப்ளிசிட்டி. ஹம்பல்னா வந்து என்னதுன்னா, பணிவுனா வந்து என்னதுன்னா, நம்ம ஆச்சாரியர்கள் குருமார்கள் சொல்ற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றது. ஃபர்ஸ்ட் ஹம்பல் அதுதான். நம்ம ஏன் ஃபாலோ பண்ண முடியல, நம்ம ஏன் ஃபாலோ பண்ண மாட்டோம்? சில விஷயங்கள் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, சில விஷயம் குருமார்கள் சொல்றாங்க, சில விஷயங்கள் பொறுப்பாளர் சொல்றாரு, ஏன் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம்? பரவாயில்ல, அவங்க அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க, அப்ப செஞ்சிருப்பாங்க, இப்பெல்லாம் ஏன் நம்மளுக்கு வருதுன்னா, நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணு அகங்காரம் அதிகமா இருக்கு. அந்த அகங்காரம் இருக்கும் போது எவன் சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, அது குரு சொன்னாலும் சரி, நம்ம கேட்க மாட்டோம். அப்ப எப்ப வந்து வைஷ்ணவ கருணை கிடைக்குதோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஹம்பலா மாறுவோம் நம்ம. ஹம்பல்னா வந்து என்னது, குரு சொல்றது ஆச்சரியம் சொல்றத கேட்போம், 4 கோட்பாடுகளை கடைபிடிப்போம். அப்ப எப்பவுமே எல்லா பக்தர்கிட்டையும் நம்ம வந்து பணிவாக நடந்துக்குவோம். நம்மளுடைய கோபத்தையும் நம்மளோட அகங்காரம் வந்து வெளியே வராது. அதான் நம்மளுக்கு வந்து ஹம்பலா மாறுவோம். பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைக்கே நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம கீழே இல்லைங்க, நான் ஒன்றும் பண்ணலங்க, எல்லாம் குரு கிருஷ்ண கருணை தான், அந்த மாதிரி அந்த ஹம்பிள்னஸ் உள்ளுக்குள்ள வரும். அது வந்து நடிப்பு தன்மையா இருக்காது. டோன்ட் லைக், டஸ் நாட் என்ன சொல்றது, அது வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி இருக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரிஜினலா அது வரும். அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிசிட்டி இருக்காது. டூப்ளிசிட்டி முதல்ல சொன்னேன், பொய் தன்ன உணர்வு, அதாவது பொய்யான உணர்வு, பொய்யா நடிக்கிறது, அது நம்ம கிட்ட இருக்காது. இந்த 3 குவாலிட்டி, முக்கியமான குவாலிட்டி நம்ம கிட்ட டெவலப் ஆகும் எப்ப வைஷ்ணவ ஒரு கருணை கிடைக்கும் போது. நம்பர் 1 வந்து என்னது, சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருக்கிறது. நம்பர் 2 வந்து என்னது, ஹம்பல், பணிவாக இருக்கிறது. நம்பர் 3 வந்து என்னது, டூப்ளிசிட்டி, நோ டூப்ளிசிட்டி, வித்தவுட் டூப்ளிசிட்டி. நம்ம கிட்ட வந்து பொய் உணர்வு, பொய்யாக நடிக்கிறது இருக்காது. This is a Vaishnava karunai. When we receive the Vaishnava kripa, mercy, then we develop the 3 qualities. நமக்கு இந்த 3 qualities நமக்கு டெவலப் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமா நம்மளுக்கு பக்தியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்மளோட உழைப்பு, நம்மளுடைய சிந்தனை, நம்மளோட இது என்ன இருக்கணும், இந்த வைஷ்ணவ கிருப்பைய வந்து சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த உழைப்பை போடணும். சும்மா நானும் ஜெபம் பண்றேன், நானும் கோயிலுக்கு போறேன், நானும் பண்றேன், எனக்கு இனிமேல் நடக்கலன்னா எப்படி நடக்கும்? நம்ம வந்து உதாரணம் வச்சுக்கோங்க, நம்ம கம்பெனி வேலை செய்யறோம், ஓகே இந்த வருஷம் போனஸ், ஓகே இந்த போனஸ் எடுக்கணும் நம்ம, அப்புறம் வந்து ஏதாச்சும் டார்கெட் இருக்கும், டார்கெட் அச்சீவ் பண்ணோம். சாதாரண வெளியிலக்கே வந்து ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவு டார்கெட் வச்சிருக்கோம், எவ்வளவு கோல் வச்சிருக்கோம். நம்மளோட கோல் வந்து என்னது, வைஷ்ணவ கருணை வாங்கணும். இந்த 3 குவாலிட்டிஸ் நமக்குள்ள நம்ம டெவலப் பண்ணணும். சிம்பிளிசிட்டி, நோ டூப்ளிசிட்டி அண்ட் ஹம்பிள்னஸ், எளிமை, அப்புறம் வந்து பொய்ய நடிக்க கூடாது, அதுக்கப்புறம் வந்து பணிவு. இந்த 3 குவாலிட்டி நம்ம டெவலப் பண்றதுதான் நம்மளோட உழைப்பு இருக்கணும். நம்மள சாண்டிங், நம்ம பக்தி எல்லாமே அதுக்காக தான் இருக்கணும். அது கிடைச்சாதான் அதுக்கப்புறம் பரா பத்தி நம்மளுக்கு கிடைக்கும், கிருஷ்ண பத்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா யாருமே நம்ம என்ன பண்றோம், இதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. மகாராஜ் குருதேவா கிருப்பா குரு, கருணை கொடுங்க, கருணை காரணமற்ற கருணை கொடுங்க. நான் கருணை கொடுக்குறேன், ஆனா நீ ஏன் மாற மாட்டேன்? அப்ப திருப்பி என்ன பண்றோம், திருப்பி வந்து கருணை கேட்கிறோம், ஆனா மாற மாட்டோம். காரணம் என்ன, நம்ம கருணை ஒண்ணு நம்ம ரிசீவ் பண்ணல, நம்ம கருணை ஒண்ணு வாங்கல. கருணை வாங்கணும் என்ன பண்ணணும், அவங்க சொல்றதை கேட்கணும், ஆச்சரியம் சொல்றதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்பதான் அந்த மெர்சி ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகுனாதான் நம்ம அந்த சிம்டம் நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் பக்தி வீக் ஆகணும்னு சொல்லி நம்ம ஒண்ணு சொல்லியிருக்கேன். அப்ப ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க, பிரபுபாத் இருக்கிறாரு, இப்ப கோஸ்வாமி இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து இன்னொரு ஆச்சாரியர்கிட்ட, இல்ல ஒரு குருமார்கிட்ட இன்னும் குருமாராஜ் கிட்ட நம்ம வேறுபாடு பார்க்க கூடாது. இப்ப 6 கோஸ்வாமிகள் அப்படி சொல்லியிருக்காங்க, ஏன் பிரபுபாத் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த மகாராஜ் இப்படி சொல்லியிருக்காரு, ஏன் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பார்க்க கூடாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட், இந்த மாதிரி வேறுபாடுகள் நம்ம பார்க்க கூடாது. அது வந்து அபராதம். அதுவும் நம்மளுடைய பக்திக்கு நம்ம முன்னேறதுக்கு நம்மளே வீக் ஆக்கும். அப்ப அந்த மாதிரி டவுட் நம்மளுக்கு வரும்போது, ஏன் இவர் ஏன் இப்படி சொன்னாரு, இவர் ஏன் இப்படி சொன்னாரு, இந்த குருவா இப்படி சொன்னாரு, அது குருவா இப்படி சொன்னாரு அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வரும்போது, இல்ல நம்மளுக்கு வந்து அந்த கருத்து மேல் நம்மளுக்கு வந்து ஒரு வேறுபாடு, நம்மளுக்கு வந்து அந்த கருத்து பிடிக்காம போகும்போது நம்மளுடைய பக்தி வந்து ஸ்பாயில் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆச்சாரியர்கள், குருமார்கள், வைஷ்ணவ பரம்பரை மூலியமாக வரக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தோரைஸ் குரு வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம ஜஸ்ட் நம்ம அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். தென் அப்ப அந்த மெர்சி ஃப்ளோ ஆகும். நம்ம அதுக்கு வந்து அந்த நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டா நமக்கு வந்து அதுக்கு ஒரு கவுண்டரோ இல்ல வந்து நம்ம அதுக்கு ஒரு மாற்று கருத்து கொடுக்கும் போது, ஏன் நம்மளுடைய அது புரியல, நம்ம டவுட் கிளியர் பண்ண அது வேற. ஆனா அந்த கருத்து எனக்கு பிடிக்கல, அந்த கருத்து நம்ம வேணாம்னு சொல்லும் போது தென் நம்மளுடைய பக்தியில நம்மளுக்கு அபராதம் பண்ற வாய்ப்புகள் இருக்கு.
ஏன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பரா பத்தி நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது, கிருஷ்ண பக்தி நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. அப்ப நம்மளுக்கு கிவிங் அஸ் ப்ரொடெக்ஷன், நம்மளுக்கு யாரு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பா, நம்மளுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா, பல விஷயங்களுக்கு யார் ப்ரொடெக்ஷன் கொடுப்பா? ஒன்லி பை பியோர் பக்தர், தூய்மையான பக்தர்கள், சாது வைஷ்ணவ குருமார்களை தான் நம்மளுக்கு காப்பாற்ற முடியும். வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. கிருஷ்ணர் கூட டைரக்டா வர மாட்டாரு, பக்தர்கள் தான் நம்மளுக்கு வந்து காப்பாற்றுவாங்க, பக்தர்கள் ஆச்சரியம் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. அதனால நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ரோச், நம்மளோட முதல் அட்டம், நம்மளோட டார்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் இதே வந்து தூய்மையான பக்தர்கள், ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர், இவங்க கிட்ட தான் நம்மளோட உழைப்பு இருக்கணும். பகவான் கிட்ட நம்ம வந்து நம்மளோட உழைப்பை வந்து நம்ம அவர்கிட்ட போக முடியாது, அவரை பத்தி யாரும் நம்மளுக்கு புரியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? அப்ப அவங்களுடைய பியோர் பக்தர்களுடைய வித்தவுட் பியோர் பக்தர்கள், தூய்மையான பக்தரோட கருணை இல்லாம அவங்க இல்லாம நம்ம வந்து 16 மாலைகள் சான் பண்ணவே முடியாது. நம்ம 14 மாலைக்கு நம்மளால வரவே முடியாது. 14 மாலைக்கு நம்ம சான் பண்றதுனால என்ன அர்த்தம்னா நம்ம பக்தரோட கருணை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நம்மளால வந்து 14 மாலை சான் பண்ண முடியலன்னா நம்ம இன்னும் வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணணும், பக்தரோட கருணை, ஆச்சாரோட கருணை, வைஷ்ணவரோட கருணை கிடைக்கணும்னு சொல்லி. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூய்மையான பக்தரோட கருணை இல்லைன்னா நம்ம மாயாவை நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம மாயா வந்து நம்மளுக்கு ஃபுல்லா நம்மளை ஹோல்ட் பண்ணிடும். மாயா நம்மளை முழுசா பிடிச்சிரும். மாயாக்கு 2 வகையான ஆக்டிவிட்டி இருக்கு. மாயா ஆக்டிவிட்டி வந்து 2 டைப்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. என்னன்னா ஆவரணாத் மிக்க கிரியா, ஒன்னு பிரகட்மாத் மிக்க கிரியா. ஆவரணாத் மிக்க கிரியானா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய அறிவு ஞானத்தை அப்படியே மறைச்சிடும். இதை பண்ணாத, அதை செய்யாத, அப்படி மறைச்சிடும். பிரகட்மான் மிக்க கிரியானா என்ன அர்த்தம்னா நம்மள கிருஷ்ண கிட்ட தூரமா கொண்டு போயிடும். அப்ப நம்மள தூய்மையான பக்தரோட கருணை, வைஷ்ணவ கருணை, சாது வைஷ்ணவ குரு கருணை இல்லைன்னா நம்ம வந்து மாய நம்மள ஃபுல்லா நம்ம மண்டை கழுவி எடுத்துரும். நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தா நம்ம மனசே நம்மளுக்கு வில்லனா மாறிடும். எஸ், இது நடக்கும். இது நம்மளுக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்ப நம்ம வந்து பக்தர்கள் மேல, தூய்மை பக்தர்கள் மேல டவுட், ஒரு சின்ன லிட்டில் டவுட் வருதோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தியில நம்மளுக்கு மிகப்பெரிய இன்டென்ஸ் வரும், பக்தியில மிகப்பெரிய தடை வரும். நம்மளுக்கு தூய்மையான பக்தர்கள் மேல ஆச்சரியமே எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் நம்மளுக்கு வந்து எந்த டவுட்டும் வரவே நம்மளுக்கு கூடாது. ஓகேவா? அதனால வந்து என்னது, நம்ம வந்து தூய்மை பக்தர்கள் மேல, ஆச்சாரியர்கள் மேல, வைஷ்ணவ குருமார்கள் மேல நம்ம டவுட் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நம்மளோட பக்தி வந்து பாதிக்கும். நம்ம வந்து பக்தியில நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், கஷ்டப்படுவோம் நம்ம. ஓகேவா? அதனால பூர்வபாதம் என்ன சொல்றேன்னா சடியா வைஷ்ணவ சேவா நிஷ்டார பயேச்ச கேவா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களோட நோ ஆன் கான் பேக் டு காட் ஹெட் வித்தவுட் பீங் த ஃபேவர் பை வைஷ்ணவா. வைஷ்ணவருடைய திருப்தி இல்லாம, வைஷ்ணவருடைய கருணை இல்லாம யாரும் பகவான் லோகத்துக்கு போய் சேரவே முடியாது. இதை சில பூர்வபாதம் சொன்னது. அப்ப எப்படி வந்து நம்ம வைஷ்ணவரோட கருணையை எடுக்கிறது, எப்படி அவங்களுக்கு ஃபேவர் ஆகுறது? சக்தி புத்தி ஹீனா அமி ஆதி தீனா கொரோமோரே ஆத்ம சாத. வைஷ்ணவ பாடு. கிருப்பா பிந்து தியா குரேடாசே, கிருப்பா பிந்து இயா குரேடாசே. இது வந்து கிருப்பா பிந்து டியா குரேடாசே அப்படின்னு சொல்லி வைஷ்ணவ பாடு. அதுல என்ன சொல்றாங்கன்னா unless we realize the position of pure devotee cannot ask his mercy. அவங்களுடைய பக்தர்களுடைய தூய்மையான ஆச்சாரோட வைஷ்ணவருடைய கருணை, அவங்களுடைய பொசிஷன், அவங்க எந்த மாதிரி தூய்மை பக்தர்கள் அது புரியாத வரைக்கும் நம்ம அவங்களுடைய கருணையை வாங்க முடியாது, அவங்க mercy நமக்கு கிடைக்காது. அதனாலதான் அவங்க எந்த மாதிரி தூய்மையா பக்தர்கள், எந்த மாதிரியான பக்தர்கள் பக்தி செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, அதனால வைஷ்ணவ கதைகள் நிறைய கேட்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து சண்டே கிளாஸ்ல நம்மள ஆன்லைன் சொல்லி கொடுக்குறோம்ல, நம்மளுடைய பொறுப்புகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நான் வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன், இப்ப எனக்கு இதுல வந்துட்டுனால எனக்கு டைம் அது இல்லாதனால இப்ப அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணோம்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியாவை நாங்க இது பண்ணோம். அதாவது ஒவ்வொரு பகுதி கிளாஸ் பாத்தீங்கன்னா கடைசியில ஒவ்வொரு வைஷ்ணவ கதைகள் நாங்க வந்து பேசுவோம். அது சமீபமா இப்ப வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் நாங்க செஞ்சுட்டு வரோம். நாங்க ஒரு வைஷ்ணவ கதைகளும், அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாசத்துல யாரோடைய மறைந்த தினம், தோண்டிதான், அப்பியரன்ஸ், டிஸ்அப்பியரன்ஸ் வருதோ அவங்க கதைகள் நாங்க பேசுவோம். ஓகேவா? ஏன்னா அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அவங்க கதைகள் நம்ம கேட்கறது. ஸ்ரீமன் கோவிந்த மகாராஜ் என்ன சொல்றாருன்னா பியோர் டிவோட்டியோட மெர்சி இல்லாம, வித்வுட் பியோர் டிவோட்டி மெர்சி we cannot advance 1 inch சொல்லிக்காரு. 1 inch கூட நம்மளால அட்வான்ஸ் ஆக முடியாது. தூய்மையான பக்தரோட கருணை இல்லாம 1 inch கூட நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில
அட்வான்ஸ் ஆகவே முடியாது, முன்னேறவே முடியாது. நம்ம பிரபுபாதர் அடுத்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, இஃப் கிருஷ்ணா ஃபேவர் ஸோ ஹி கிவ் டைரக்ஷன் டு ப்ராப்பர் விஷன், ரெகக்னைஸ் த பியூர் டிவோட்டி. எஸ், பகவானுடைய கருணை கிடைச்சிச்சு, ஒருவேளை கிருஷ்ணனோட கருணை கிடைச்சிச்சுன்னா, அந்த கிருஷ்ண கருணை அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா, நம்ம வந்து நம்மளுக்கு அந்த தூய்மையான பார்வை கிடைக்குமா, திவ்ய சக்ஷு, அதாவது பியோர் விஷன் கிடைக்குமா. எதுக்கு? நம்மளுக்கு வந்து யார் வந்து தூய்மையா பக்தர் பார்க்கக்கூடிய அந்த கண்கள் நம்மளுக்கு கிடைக்குமா. கிருஷ்ணோட கருணை கிடைச்சிச்சுன்னா, அந்த கிருஷ்ண கருணை நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? நம்மளுக்கு வந்து தூய்மையா பக்தர்கள் யாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த கண்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எஸ், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டான விஷயங்கள். பாகவதம் 11th canto, 11th cantam, chapter 19, 19வது அத்தியாயம், text 21, ஸ்லோகம் 21. மத் பக்தா பூஜயவ்யாதிகா சர்வபூதேஷு மன்மதி. அதாவது worship my pure devotee greater than my worship. என்னோட தூய்மையான பக்தர்களே வழிபடுறது சிறந்தது, என்னை வழிபடுறதை விட தூய்மையான பக்தர் வழிபடுறதே சிறந்தது சொல்லி பகவானே சொல்லியிருக்கிறாரு. பாத்துக்கங்க, அந்த அளவுக்கு தூய்மையான பக்தர்கள் கிட்ட இருந்தே நம்ம சம்பாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்பதான் நம்ம கிருஷ்ண பத்தி நம்ம முன்னேற முடியும். வி வெரி ஃபாலன், நம்ம ரொம்ப கீழ்பட்ட, ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்கள். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தூய்மையான பக்தர்கள் கிட்ட நிறைய கடன் பட்டிருக்கோம். அவங்க கருணையால நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கருணையால நம்ம புஸ்தகம் கிடைச்சிருக்கு, நம்ம பேசுறோம், நம்ம எல்லாமே பண்றோம். அப்ப நம்மளோட வேலை வந்து என்னதுன்னா, பெட் டாக் லாயல் டு மாஸ்டர். அதாவது ஒரு நாய் இருக்குன்னு, நாய் சொல்றது, ஒரு பப்பி இருக்குன்னா, அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதோட மாஸ்டர் கிட்ட, அதோட எஜமான கிட்ட ரொம்ப லாயலா இருக்கும், ரொம்ப நேர்மையா இருக்கும். இந்த மாஸ்டர் வந்துட்டாருன்னா டக்கு டக்குன்னு வாலாட்டும், அவர் காடி அங்க வருதுன்னு இங்கே வந்து எகிரி குதிக்கும், அதெல்லாம் பண்ணும். அப்ப நம்ம தூய்மையா பக்தர்கிட்ட, ஆச்சாரியர்கிட்ட, குருமக கிட்ட நம்ம வந்து அந்த பப்பி மாதிரி விசுவாசமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ஆச்சாரியர் சொல்றாங்க. ஆஃப்டர் டேக் தீக்ஷா, யார் தீட்சை எடுத்துட்டாங்களோ, தீட்சை எடுத்த பிறகு நம்ம வந்து அந்த குரு கிட்ட, அந்த குரு சார்ந்த குரு பரம்பரா கிட்ட நம்ம வந்து ஒரு பப்பி மாதிரி நம்ம வந்து சேவை செய்யணும், ஒரு டாக் மாதிரி நம்ம வந்து விசுவாசமா நம்ம இருக்கணும். பட் வி டெவலப் டவுட் டுவார்ட்ஸ் தேம். நம்ம அவங்க மேல வந்து நம்ம டவுட் வந்துச்சுன்னா, அது வந்து நம்மளுடைய பக்தி பாதைக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, தடையா நமக்கு அமையும். நம்ம அவங்க மேல எந்த வகையான சந்தேகம் நம்ம வளர்த்துக்கூடாது. அதனால எப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து குரு கிட்ட விசுவாசமா இருக்கிறோமோ, ஒரு டாக் மாதிரி, ஏன் நம்ம பக்தி வந்து ரொம்ப சீக்கிரமா முன்னேறும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குருவும் திருப்தி அடைவாரு, தென் கிருஷ்ணர் திருப்தி அடைவாங்க. தென் கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சாருன்னா தென் நம்மளுக்கு பக்தியில நம்ம அடுத்த கட்டம் நம்ம முன்னேறலாம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண நாமத்து மேல, சுத்த நாமத்து மேல நம்மளுக்கு வந்து சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். தென் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோலி பக்தி எப்படி முன்னேறுது. அப்ப இந்த கன்க்ளூஷன் வந்து என்னது, இன்னைக்கு கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னது, நம்ம ஏன் பக்தியில வீக்கா இருக்கோமையானால், why we weak in spiritual life, ஏன் நம்ம வீக்கா இருக்கோம்னா காரணம் என்னன்னா, நம்ம தூய்மையான பக்தர்களுடைய கருணையை நம்ம ஒன்னும் நம்ம ரிசீவ் பண்ணல. ரெண்டாவது ரிசீவ் பண்ணிருக்கோம், ஆனா முழுசா ஒன்னும் வந்து நம்ம அதுக்கு இன்னும் நிறைய முயற்சிகள் நம்ம பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து என்னது, நம்ம வந்து தூய்மையான பக்தர்களுடைய பொசிஷன் என்ன நம்மளுக்கு தெரியுது இல்லை, அவங்க எந்த மாதிரி பக்தர்கள் அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்பதான் அவங்களோட கருணை நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம வைஷ்ணவ கருணையை எடுக்கிறோமோ, அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து பக்தியில முன்னேற முடியும். அதனாலதான் ஒரு வைஷ்ணவ பாடல்ல வந்து என்னதுன்னா, 3 கருணை வந்து 3 வகையில நம்ம எடுக்கலாம். ஒரு வைஷ்ணவ கிட்ட இருந்து 3 வகையில நம்ம கருணை எடுக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாத துளி, அவங்களோட காலில் இருக்கக்கூடிய டஸ்ட், தூசியை தலையில் தெரிச்சிக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னது பாத துளி. அப்புறம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சரணாமிர்தானா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கால கழுவுன தண்ணி, அதுல இருக்கக்கூடிய என்ன சொல்றது தண்ணி நம்ம தலையில் தெளிச்சுக்கணும், நம்ம வாயில கொஞ்சம் தெளிச்சுக்கணும். அது வந்து 2வது கருணை. 3வது வந்து மகா பிரசாதம், அவங்களோட சாப்பிட்ட பிரசாதம் நம்மளுக்கு கஞ்சி கிடைச்சிச்சுன்னா அது மகா பிரசாதம். ஆனா எனக்கு கிடைக்கல பிரபு, எனக்கு அது நினைக்கலன்னா, அதுக்குதான் நம்ம என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆச்சரிய குருமாக வந்தாங்கன்னா அவங்க கிளாஸ் முடிச்சோன்னா தர்ஷனம் சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் மகாபிரசாதத்துக்கு சமம். அதை நம்ம கருணையோடு வாங்கி நம்ம சாப்பிடணும். ஓகேவா?
அப்ப அவங்க காலை வந்து தொட்டு அவங்க தூசி எடுத்துக்கணும். ஆனா சில ஆச்சரியம் நம்ம பாத்துக்கணும். சில பேருக்கு அவங்க காலை தொட்ட பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க கிட்ட போய் நம்ம எப்படி காலை தொடுறேன் போய் சொல்லக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மூட. ஓகே, அவங்க அவங்க முன்னுக்கு உட்காந்து நமஸ்காரம் பண்ணாலும் போதும். அவன் நடந்த இடத்த தடவி தலை வச்சுட்டாலே போதும். வைஷ்ணவ கருணை அவ்வளவு பவர்ஃபுல்லானது வைஷ்ணவ கருணை. இது எப்ப வரும்னா, எப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மூட் வரும்னா, நம்ம வந்து பகவான் கருணை கிடைச்சாலே நம்மளுக்கு அந்த பகவான் நம்மளுக்கு எல்லா கருணையும் கொடுத்துருக்காரு. ஆனா நம்மளோட அகங்காரத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடணும். அகங்காரம் விடும் போது நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியோட வைஷ்ணவ கருணை நம்ம ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். வைஷ்ணவ கருணை கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தியில நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா பலம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீக்கா இருக்க மாட்டோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री राधा गोपाल जी की जय, दादा माधवा की जय, जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय, श्रीला पूर्वादि महाराज की जय, गुरु परंपरा की जय, वैष्णव परंपरा के गौर प्रियजना की जय, निताई गौर परमानंदे. हरि हरि बोल. ஹரே கிருஷ்ணா. எதுவும் கேள்விகள்? ஐ ஹோப் இன்னைக்கு கிளாஸ் நிறைய பேருக்கு உபயோகமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன்.